நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 4 பேர் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசக்திவேலிடம் கேட்கலாம். சிவசக்திவேல், மீனவர்கள் எப்போது எதற்காக சிறைப்பிடிக்கப்பட்டனர்? புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்திலிருந்து நேற்றைக்கு 239 விசைப்படகுகளால் மீனவர்கள் கடலுக்கு வழக்கம் போல மீன்பிடிக்க போனாங்க. அதே மாதிரி கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் ஆகிய 2 துறைமுகங்களிலிருந்து 522 படகுல மீன்பிடிக்க போயிருந்ததுல ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் நடுக்கடலில் அதிகாலையில மீன் பிடித்துக்கிட்டு இருந்த போது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி அந்த பகுதி இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. தங்கசாமி அப்படிங்கிறவருக்கு சொந்தமான விசைப்படகுல போன ராமமூர்த்தி, வீரா, ஜெயபால், சக்திவேல் ஆகிய 4 மீனவர்களையும் கைது பண்ண கடற்படையினர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது. இதை பார்த்து மற்ற மீனவர்கள், சக மீனவர்கள் கரைக்கு இப்ப தகவல் கொடுத்திருக்காங்க. மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில மீனவர்கள் மீண்டும் கவலை அடைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அரசாங்கம் ஒரு சுமூகமான தீர்வு எடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையா, நீண்ட நாள் கோரிக்கையா இருந்தாலும் இதுவரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 12 படகுகளும் 8 மீனவர்களும் சிறையில் நேற்று வரை இருந்தாங்க. இன்னைக்கு அவர்களின் நிலைமை குறித்து மேற்கொண்டு இவர்களோட சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அதுவும் கூடுதல் எண்ணிக்கையை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகின்றது. திவ்யா.